திருச்சபை மக்கள் பண்பட்ட நிலமாய் இருக்க வேண்டும். செய்தி நேரத்தில் 3 கதவு திறக்கணும். ஒன்னு காது, இன்னொன்னு கண்ணு. கண்ணெல்லாம் திறந்திருக்கும் பாஸ்டர், அந்த சிந்தனையெல்லாம் எங்கே இருக்கும்? எங்கேயோ இருக்கும். இன்னொன்னு இதயம் திறக்கணும். எது திறக்கணும்? இதயம் திறக்கணும். முதல்ல இதயத்தை வரைஞ்சு அது ஒரு பொருள் காட்சியில ஒருத்தர் வச்சாரு, ஹரிஸ் தாஸ். அவங்க ஃப்ரெண்டு சிரிச்சானா, அந்த இருதயத்துக்கு நீ திறக்கிற சாவியை உள்ள அந்த வாழ்வு வைக்கலையே அப்படின்னு. டே, இதயத்தை திறக்கிற சாவி வாழ்வு உள்ள இருக்குடா. எதுக்குள்ள இருக்கு? இருதயத்துக்கு உள்ள இருக்கு. இருதயத்தை திறக்கிறது அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஆமா, திறக்கணும். இந்த இருதயம் திறக்கணும். பண்பட்ட நிலமா இருந்துச்சுன்னா பக்குவப்பட்ட விதை போகும்போது அது முளைச்சிரும். ஹல்லேலூயா. 30, 60 இல்ல, 100 பங்கா முளைக்கும். இந்த கண்ணை மூடி, ஆண்டவரே என் கூட பேசுங்க, நான் பண்பட்ட நிலமா இருக்கட்டும். பக்குவப்பட்ட விதைகள் வந்து தூவும் போது, ஆண்டவரே என் இருதயம் திறக்கட்டும், என் செவிகள் திறக்கட்டும், என் காதுகள் திறக்கட்டும். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். என்னவா? ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருத்தரையும் காணோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. தம்பி, உனக்கு எப்படி ஒரு தேவை இருக்கிறதோ, அண்ணே அக்கா மாசம் சம்பளம் வாங்கினாலும் எப்படியாவது ஒரு தேவை வந்து நிற்கும். ஒருத்தரை தனியா கூட்டிட்டு வந்து உங்களுக்கெல்லாம் என்ன தேவைன்னு கேட்டா அவர் லிஸ்டா கொடுப்பாரு. பேண்ட் வேணும், சட்டை வேணும், ஷூ வேணும். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆனா இந்த வசனத்திலே ஆண்டவருக்கு ஒரு தேவை உண்டு. ஆண்டவர் ஒரு தேவையை தேடுகிறார். இந்த உலகத்திலே வானத்தையும் படைத்த ஆண்டவர் மனிதரிடம் கேட்கும் அந்த தேவை என்ன? எகிப்திலே அடிமையாயிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தார். அந்த தலைவனை கூப்பிட்டு யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த தேவையை அங்கே சொல்லுகிறார். விடிய காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் நிற்கிற மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் தேடுகிற ஒரு மனிதன் யார் தெரியுமா? காலமே தேவ சமூகத்திலே வந்து நிற்கிற ஒருவரை. என்ன ஆண்டவர் காலையில தேட மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மோசையை தேடுவாரு. ஆனா என்னைய தேடுற அளவுக்கு நான் ரொம்ப பாவியா இருக்கிறேன். மோசையை ஆண்டவர் தேடுவாரு, வேற யாரையோ தேடுவாரு. அப்பப்பைக்கு சர்ச்சுக்கு வர என்ன தேட மாட்டார். அப்பப்பைக்கு ஆவியில நிறைய என்ன தேட மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மோசே ஒரு வெட்டினானா 2 துண்டாயிரும். ஒரு மனுஷனை ஒரே வெட்டா வெட்டுறான். வெட்டிட்டு குழிய தோண்டி என்ன செய்யறான்? மண்ணுல போட்டு. ஆமா, யாத்திரா 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரே வெட்டு தம்பி, அப்படியே கொலை பண்ணிடுவான். பயங்கர கோபக்காரன். ஆனா என்னாகும் 12ல இந்த மோசையை பத்தி சொல்றாரு ஆண்டவர். இவன் பூமியில இருக்க எல்லா மனுஷன் காட்டிலும் சாந்தம் உள்ளவன்,
இன்னும் 7வது வசனத்துல சொல்றாரு, இவன் உண்மை உள்ளவன். கொலை செஞ்ச ஆள் கையில தான் 10 கட்டளையை கொடுக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. அந்த 10 கட்டளையில ஒரு கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. அன்பு சகோதரனே சகோதரியே, பாவியான மனுஷன்தான், பாவத்தை செய்யற ஆளுங்க தான். ஆனா கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட என்னைக்கு நீ ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டாயோ, என்றைக்கு நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாயோ, திருமுழுக்கு பெற்றுக்கொண்டாயோ, அப்ப உன்னை ஆண்டவர் தேட ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? ஏன் தேடுறாரு தெரியுமா? அதிகாலையில திறப்புல நிக்கிறதுக்கு. எப்போ? இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையை பிசாசு சின்ன பின்னமாக்கி இருக்கிறான், சீரழிச்சிருக்கிறான். ஐயா, நான் 1 மணி நேரம் கூட தேவ சமூகத்துல காலையில நிற்க முடியல, ஜெபிக்க முடியல. ஜெப உணர்வை நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைங்க வாழ்க்கையில இருந்து உருவிடான். முதல்ல அவன் கை வைக்கிறதே ஜெப வாழ்க்கை தான். ஜெப வாழ்க்கையில கை வச்சுட்டா நம்மளால ஒழுங்கா சர்ச்சுக்கு வர முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது. முதல்ல பிசாசு கை வைக்கிற ஒரு இடம் ஆவிக்குரிய பிள்ளைங்க வாழ்க்கையில எதுனா, ஜெப வாழ்க்கைய கை வைக்கணும். ஜெபத்தினுடைய ஆணிவேர் என்ன தெரியுமா? ஜெபத்தின் ஆணிவேர் என்ன தெரியுமா? ஒரு மனம். ஒரு மனத்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து பிரிச்சிடறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3ல பிரச்சனை வந்துடும். நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. 2 பேர் ஜெபம் பண்ண மாட்டாங்க இந்த உலகத்துல. ஒரு ஆளு அசதியா இருக்கிற ஆளு. என்ன தம்பி, இந்த கவலையா உட்கார்ந்துருக்காரு பாருங்க தம்பி. அசதியா இருக்கிற ஆளு ஜெபம் பண்ண மாட்டாங்க. இன்னொரு ஆளு யார் தெரியுமா? வசதியா இருக்கிறவங்க. மைக்கு வேலை செய்யலையோ சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. அசதியா இருக்கிற ஆளு ஜெபிக்காது. கொஞ்சம் இருந்தாலும் ஜெபிக்க மாட்டாங்க. நானும் பாஸ்டர் இனிமே ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரே எங்க ஜனங்களை வசதி ஆக்காதீங்க, இப்படிதான் முறைச்சு பார்த்தாங்க. 2 காரியம் நம்ம ஜெப வாழ்க்கை கெடுக்குது. அசதி. தோட்டத்துல 12 சீசர்ல அசதியா கிடக்குறான். நைட்டெல்லாம் ஒரு ஜெபம் பண்றாரு. பிடிக்க வராங்க, ஆள் பிடிக்க வராங்க இயேசுவை. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். ஏசப்பா சொன்னார், நான் தான் அது. அப்படி தைரியமா சொல்றார். நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணவர். நைட்டெல்லாம் தூங்குன பேதுரு சொல்றான், நீயும் அவர்களில் ஒரு ஆள் தானே. யோவான் 18 இருக்கு. உடனே அவன் சொல்றான், நான் இல்ல. ஜெபிக்கிற இயேசு நானுன்னு தைரியமா சொல்றாரு. ஜெபிக்காத பேதுரு என்ன சொல்றான்? நான் இல்ல. டக்குன்னு கையில இருந்து கத்தி எடுத்துட்டாங்க, பையில இருந்து. காதை டக்குன்னு வெட்டி விட்டான், மல்குஸ் காதை. நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணாத ஆளு கத்திய உள்ள வச்சிருக்கிறான். நைட்டெல்லாம் ஜெபம் பண்ண இயேசு வெட்டுன காதை எடுத்து ஒட்டுறாரு. ஜெபம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியம். ஜெபிக்கிற மனிதர்களை கடைசி காலத்துல ஆண்டவர் தேடுகிறார். ஒரு சில கூட்ட மக்கள் அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்கு ஜெபிக்கிற மோசேயை ஆண்டவர் தேடுகிறார். காலமே எழும்பி வாப்பா, நீ காலமே எழும்பி வா. மோசேயோட பின்னாடி போனது யார் தெரியுமா? யோசுவா. அந்த சம்பவத்தை படிக்கும்போது அந்த சீனாய் மலையில 40 நாள் அவர் மேல இருக்கிறாரு. எல்லாம் கவனிங்க. சீனாய் மலையில 40 நாள் மோசே மேல இருக்கிறார். இந்த மலையின் பாதியில யார் நிக்கிறா? யோசுவா நிக்கிறார். இந்த கீழே இருக்க ஜனங்கள் கீழே இருக்கிறாங்க, வந்த ஜனங்கள். மோசேயும் பாஸ்டிங்ல இருக்கிறாரு, யோசுவாவும் ஃபாஸ்டிங்ல இருக்கார். சில நேரம் சிலருடைய உபவாசம் வெளியில தெரியாது. பைபிள்ல 40 நாள் உபவாசம் இருந்தது யாராரு? இயேசு இருந்தாரு, எலியா இருந்தாங்க, மோசே இருந்தாங்க. ஆனா யோசுவா பாஸ்டிங்கா இருந்தது வெளியில தெரியல. அவரும் பாஸ்டிங்ல இருக்கிறாரு. தன்னுடைய மோசே மேல போனாரு, அங்க ஆண்டவரோட பேச போனாரு. அவருக்கு ஜெப சப்போர்ட் யார் பண்ணா? நீங்க உங்க பாஸ்டுக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்களா?
உங்க பாஸ்டருக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? இந்த பாப்பா மறைச்சு பாக்குது. நான் எங்க உங்களுடைய சபை பாஸ்டருக்காக ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? இல்ல கீழே ஒரு சத்தம் கேக்குது, ஆடல் பாடல் சத்தம். பாஸ்டர் பேசலைன்னா திடீர்னு வேற சபைக்கு போற ஆள்லாம் இருக்குது. பாஸ்டர் மேல கோவம்னா என்ன செஞ்சிருது? சென்னையில போறது திடீர்னு வந்து ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாராம். சபையில வாலிபர்களை காணாம பாஸ்டர். அவங்க வாயை கட்டி வைத்த கட்டி ஜெபம் பண்ணி ஆத்தும ஆதாயம் பண்ணி சபையில மக்களை சேர்த்தா இவன் எங்க இருந்தோ வந்து அந்த சர்ச்சில் டான்ஸ் ஆடுவாராம். அவரு என்ன ஆடுவாராம்? பாட்டு டான்ஸ். அதுக்காக வாலிபர்களை காணோம். நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச காலத்துல நடிகர்கள் எல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு பாஸ்டர்ட்ட வர போறாங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸை நோக்கி போய் கொண்டிருக்கிற கூட்டம். நீங்க உங்க சபைக்காக ஜெபிக்கணும். சத்துரு உடைக்க பாப்பான், உங்களுடைய மெய்ப்பனை தொட பாப்பான், இங்க சில சிற்றின்மங்களை கொண்டு வர பாப்பான். திறப்புல மன்றாடி நீங்க ஜெபிக்கணும். உங்க ஏரியாவுக்காக நீங்க ஜெபிக்கணும். பாருங்க, அவர் மேல மலை மேல போயிட்டாரு மோசே. இவன் நடுவுல நின்னு இந்த யோசுவா அப்படியே நின்னுங்கன்னே இருக்கிறான். ஜெபத்துல தாங்குறான். ஜெபத்துல அவரோடு கூட அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போடப்படல. அவன் கூட மோசே வந்து ஆண்டவரோட இருந்து முகமுகமா பார்த்தார். அவருக்கு சாப்பிடாம கூட இருந்துடலாம். இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே ஜெபத்துல நிக்கிறான். நம்ம வாழ்க்கையில ஜெபம் அவசியம். ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அக்கா அண்ணே, சிலுவையில ரத்தத்தை சிந்துறதுக்கு முன்னாடி நம்ம இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபத்துல ரத்தத்தை சிந்தினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்னு கத்து கொடுத்தாரு. எப்படி ஜெபிக்கணும் கத்து கொடுத்தாரு? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது பரமண்டலம் ஜெபம் கத்து கொடுத்தாரு. இன்னொன்னு சொல்லி கத்து கொடுத்தாரு. நீங்க ஜெபிக்க வேண்டிய விதமாவது உங்கள் அறை கதவை பூட்டிக் கொண்டு, உங்க அறை கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கும். இப்ப நம்ம ஜெபம் பண்ணா நம்ம கதவை பூட்ட வேணாம், பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கதவை பூட்டுறான். அவ்வளவு பயங்கரமா இருக்கும் உன் ஜெபம். அப்படியா? உன் ஜெபம் பரலோக கதவை தான் திறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. சொல்லுங்க சொல்லுங்க. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. சோதோமின் பாவத்துக்கு சொந்தங்கள் அதிகமையா, சோதோமின் பாவத்துக்கு சொந்தங்கள் அதிகமையா. விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போனதையா, விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போனதையா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. கேப்பமா கேப்பமா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. செடியின் அடியில் ஒருத்தர் படுத்திருக்கிறார். அவர் யாரு? எலியா. செடியின் அடியில். கப்பலின் அடியில் ஒருத்தர் படுத்திருக்கிறார். அவர் யாரு? யோனா. ஒருத்தர் பெண்ணின் மடியில தான் தூங்குவார், அப்பதான் அவருக்கு தூக்கம் வரும். யார் அவரு? சிம்சோன். இன்னொருத்தர் மாடியில தூங்குறாரு. என்ன மாதிரி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணிருப்பாரு போல. பிரசங்கத்தை கேட்டு என்ன செஞ்சுட்டாரு? உளுந்து தூங்கி செத்து போயிட்டாரு. அப்புறமா உசுப்புனாங்க அவரை. யார் அவரு? யாரு? பரவாயில்ல, பாஸ்டர்மாவுக்கு ஒரு கை தட்டி தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. செடியின் அடியில், கப்பலின் அடியில், கப்பலின் அடியில், பெண்ணின் மடியில், பெண்ணின் மடியில், மாடியில், மாடியில், தோட்டத்தில். தோட்டத்தில். தோட்டத்தில் எத்தனை பேர் தூங்குனாங்க? 12 பேர். அவங்க எல்லாம் தூங்காம கொஞ்சம் ஜெபம் பண்ணி இருந்தா சூழ்நிலை மாறி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. தேவன் முன்பாக
திறப்புல நிற்கிற மோசையை தேடுறார். திறப்புல நிற்கிற உங்க பாஸ்டருக்காக நில்லுங்க, உங்க திருச்சபைக்காக நில்லுங்க, ஏன் உங்க பகுதியில வாழ்கிற ஜனங்களுக்காக நில்லுங்க. காலையில அதிகாலையில தேவ சமூகத்தில் நின்று இந்த பகுதியின் ரட்சிப்புக்காக யார் நிப்பா? இந்த பகுதி கைவிடப்பட்டா அதுக்கு யார் பொறுப்பு? தம்பி, உன்னோட படிக்கிற வாலிப தம்பி, உன் கூட விளையாடுற தம்பி, உன் கூட இருக்கிற பிள்ளை, உன் கிராமத்தில் இருக்கிற பிள்ளை கைவிடப்பட்ட அந்த ஆத்துமாவுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? திறப்புல நிற்கிறவங்கள அவர் தேடுறாரு. இன்றைக்கு சுவரை அடைப்பதற்கு, திறப்புல நிற்பதற்கு ஒருவனை தேடுகிறேன். எங்கேயாவது இருக்கிறானா? ஒருத்தரையும் காணாங்க. சுயமா ஜெபிக்கிறாள். 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்றான், 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண முடியுது. பிரதர், என்னால ஜெபம் பண்ண முடியல. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு மனம் இல்ல. குடும்ப ஜெபம் இல்ல. அங்க கணவன், மனைவி, பிள்ளைங்க, அந்த 3லையும் குழப்பம். ஒரு மனம் இல்ல. சபையில ஜெபம் நடக்கிறது இல்ல. பாஸ்டிங் பிரேயருக்கு வர்றது இல்ல. நைட் பிரேயருக்கு வர்றது இல்ல. சண்டே ஆராதனைக்கு வர்றது இல்ல. சிலரு பாட்டு நடத்தும் போது வருவாங்க, அவங்களுக்கு 80 ஆசீர்வாதம். சிலர் செய்தி கேட்கும் போது உள்ள வந்துடும், அது மார்க் போடுற ஆளு. அதுக்கு ஒரு 50%. இப்ப கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் உள்ள வரும் பாருங்க, என் ஆத்துமாவேன்னு சொன்ன உடனே பாஸ்டர் ஐயா வந்துட்டேன்னு வரும். பாரம் இருந்துச்சுன்னா ஜெபிக்கும்படி இந்த ஆராதனை நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துடணும். என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க. இன்னைக்கு செய்தி சிலரை உடைக்கணும் ஆண்டவரே. ஆராதனையில நீங்க பலமா இறங்கணும் ஆண்டவரே. சில அந்நிய வல்லமைகள் செயலிழந்து போன ஆண்டவரே. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க இருக்கிற இடத்துல சில அந்நிய வல்லமைகள் செயல்படுது தெரியுமா? உன் குடும்பத்துல தம்பி அந்நிய வல்லமை செயல்படுது. ஏன் உனக்குள்ளே அந்நிய வல்லமைகள் செயல்படுது? நீங்க ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தீங்கன்னா அந்த அந்நிய வல்லமைகள் உங்க பாதத்துல விழும். ஹல்லேலூயா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. மன்றாட கிருபை வேண்டுமே, கடைசி காலத்துல மடிவோரை மீட்க வேண்டுமே. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல பரிந்து பேசும் ஆபிரகாம் தேவை. ஆண்டுடைய அன்பை சொன்ன அந்த பாரம் நிறைந்த பிள்ளைகள் எங்கே? இந்த கிராமத்துக்கு, இந்த தம்பிக்கு சென்றடைந்த சுவிசேஷம் இந்த கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வரணுமே. கண்ணு திறந்தா இயேசுவை பார்க்கணுமே. தாலுகால நீ வசிக்கிற கிராமத்துல ஒரு எழுப்புதல் வேணும்னா உனக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஜெபம் பண்ணுங்க. வானம் திறக்கும் வரை ஜெபியுங்கள், பரலோகம் அங்கீகரிக்கும் வரை ஜெபியுங்கள், பதில் கிடைக்கும் வரை ஜெபியுங்கள். கர்த்தரே தேவன் என்று இந்திய ஜனங்கள் அறியும்படி ஜெபியுங்கள். சுவிசேஷம் எதிர்ப்போர் காணாமல் போகும் வரை அவர்கள் தேவனை அறியும்படி ஜெபியுங்கள். தேவ மகிமை மூடும் வரை ஜெபியுங்கள். ஜனங்களை தேவன் நேரடியாக சந்திக்கும் வரை ஜெபியுங்கள். ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதல் காணும் வரை ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. சட்டமன்றம், பாராளுமன்றம், ஜெப சத்தம், துதி சத்தம் கேட்டிட ஜெபியுங்கள். எழுப்புதல் தீ இந்த பகுதியில பற்றி எரிய ஜெபியுங்கள். குறைந்து காணப்படுகிற ஜெப ஆவி ஊற்றப்பட ஜெபியுங்கள். மன்றாடுகிற ஜெப ஆவி இதோ இந்த சபையில கட்டவிழ்க்கப்பட முடியாது ஜெபியுங்கள். ஜெபிக்க துடிக்க இருக்கிற இதயம், தானியேலின் இதயம் உனக்குள்ள ஊற்றப்பட ஜெபியுங்கள். ஜெபிக்கிறவனை தேடுகிறார். அதிகாலையிலே ஜெபிக்கிற மோசையை தேடுகிறார். நான் இருக்கம்பான்னு சொல்ல முடியுமா? நீங்க விரும்புற யாரையோ ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்ற யோனாவை போல அல்ல. ஆண்டவரே நான் இருக்கப்பான்னு சொல்ற ஏசாயாவை போல ஒப்பு கொடுப்பீங்களா? நான் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் இனிமே காலையில திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே, இனிமே நேரத்தை ஒதுக்கி நிக்கிறேன் ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே, முழங்கால நிக்கிற ஆண்டவரே,
என் புள்ள ஜெபிக்காதா? பிரதர் சிஸ்டர், ஆபிரகாம் ஆண்டவனை தேடி போகல, ஆபிரகாம தேடி ஆண்டவர் வந்தார். நீ மன்றாடி ஜெபம்னா நீ ஆண்டவரை தேடி போவேனா? உன்னை தேடி ஆண்டவர் வருவார். உன்னை தேடி ஆண்டவர் வருவார். நீ ஜெபிக்கிறா பிள்ளையா இருந்தா உன் ஜெப அறைக்குள்ள இயேசு வருவார். ஜெபிக்கிற உன் அறைக்குள்ள இயேசு வருவார். உன் கையை பிடிச்சு ஜெபிப்பா. மன்றாடுகிற ஆவி, மன்றாடுகிற ஆவி, ஜெப ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உன் கையை பிடிப்பார். வியாகுலத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கொடுப்பார். கண்ணீரோட ஜெபிக்கிற நேரமே தெரியாது, அப்படி நிரப்புவார். நீ தேடி போவேனா? ஆண்டவரே உன்னை தேடி வருவார். ஆபிரகாம் ஆண்டவரே தேடி 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 வருகிறார். ஐயா, உன் கண்கள்ல கண்ணீர் வற்றி போய்விட்டதா? உன் கண்ணீர் வற்றி போய்விட்டதா? உன் கண்களில் கண்ணீர் வற்றி போய்விட்டதா? வறண்ட நிலமாய் இருக்கிறாயா? பிறப்புலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடுகிற ஒரு தேவை உண்டு. தேவனுக்கு ஒரு தேவை உண்டு. திறப்புல நிற்கிறவனை தேடுகிறார், ஜெபிக்கிறவனை தேடுகிறார். அதிகாலையிலே ஜெபிக்கிற மோசையை தேடுகிறார். நான் இருக்கம்பான்னு சொல்ல முடியுமா? நீங்க விரும்புற யாரையோ ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்ற யோனாவை போல அல்ல. ஆண்டவரே நான் இருக்கப்பான்னு சொல்ற ஏசாயாவை போல ஒப்பு கொடுப்பீங்களா? நான் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் இனிமே காலையில திறப்புல